சிஎஸ்கே ஏன் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாவை இன்னுமே பிளேயிங் லெவனில் பேக் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள். அவங்க ஆக்ஷனுக்கு போகும்போதே லியாம் லிவின்ஸ்டன், டேவிட் மில்லர் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸும் இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்கெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. அதை இவங்க பிளேயிங் லெவனில் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஒரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் வந்து MS தோனி, ரவீந்திர ஜடேஜாக்கு ஸ்டேட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ பிளேயிங் லெவனில் இருந்து இருக்காங்க. ஸோ உடனே அவங்க வந்து ட்ராப் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இனிமே பேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக MS உள்ள வந்தோடனே கார்த்திக் சர்மா வெளில போயிடுவார். அதுக்கு முன்னாடி வரையும் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை பேக் பண்ண முடியுமோ ருத்ராஜ் அதை தான் பண்ணுறாரு. அண்ட் ரிசல்ட் வருதான்னு கேட்டால் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு மேபி உருவில கொண்டு வந்து அந்த பிளேயிங் லெவனில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே அண்ட் ருத்ராஜ் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒரு பிளேயர் சிஎஸ்கே கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தாகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அகில் ஹுசைனா தான் இருக்க முடியும். ஏன்னா நூர் அகமது லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணார். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் டைட் பண்ணுவார், ரன்ஸ் கம்மியாகும். ஸோ அடுத்த ஓவரில் 100 வரும்போது திருப்பி அடிச்சாடணும் ட்ரை பண்ணுவாங்க, விக்கெட்ஸ் விழும். ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்தது. நூர் அகமது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தார். பட் இந்த சீசன் நூர் அகமதை தான் மெயின் ஸ்பின்னராக வச்சிருக்காங்க. ஸோ அது அவருக்கு ப்ரெஷராகவும் இருக்குது, விக்கெட்ஸ் எடுக்க முடியல. மேபி அகில் ஹுசைனும் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங் யூனிட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே உள்ளே வரதுனால நூர் அகமதும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அடி வாங்குது அப்படின்னா நீங்கள் நூர் அகமதுக்கு பதிலாக இப்போதைக்கு இந்த கண்டிஷனுக்கு அவர் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அகில் ஹுசைனே நூர் அகமதுக்கு பதிலாக கொண்டு வரலாம். சிஎஸ்கேவோட ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பிளேயர் அப்படின்னா அது குர்ஜப்னீத் சிங் தான். ஆப்வியஸாக இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. பட் இன்னுமே அவரை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படலை. பட் இப்போ எல்லா பவுலர்ஸும் அடி வாங்குறாங்கன்னா மேபி குர்ஜப்னீத் சிங்கை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்ல பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு பக்கம் நெட்ஸ்லையும் ப்ராக்டிஸ்லையும் சர்ஃப்ராஸ் கான் எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ சிஎஸ்கேக்கு, அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்தவரையும் குர்ஜப்னீத் சிங் இப்போ வரையும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெட்ஸ்லையும் ப்ராக்டிஸ்லையும். ஸோ மேபி இப்போ இருக்க பவுலர்ஸ் நல்லா அடி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டஃப் கால் எடுத்து குர்ஜப்னீத் சிங்கை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸுமே ஒரு சில கேம்ஸ் தோத்துருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குன்னு இப்போ சிஎஸ்கேவோட அவங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆப்வியஸாக ஒரு பெட்டர் டீம் அப்படின்னு பார்த்தா அது மும்பை இந்தியன்ஸ் தான் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரிட் பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இன்னுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேமை எப்படி வேணாலும் என்ன சுச்சுவேஷன்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஆனால் 2 கேம் தோத்துருக்கலாம். பட் மார்க் மை வேர்ட்ஸ் டாப் 2ல கூட இவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. நம்ம பரிதாபமாலாம் வந்து மும்பையை பார்க்கக்கூடாது. எப்படியா இருந்தாலும் அவங்க லாஸ்ட் சீசன் எப்படி டக்குன்னு உள்ள பிளே ஆஃப்க்கு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த சீசன் வருவாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியும் நல்லா தான் இருக்குது, குற்றம் சொல்கிற வகையெல்லாம் கிடையாது. இப்போ இருக்க சிஎஸ்கேவை யாருனால காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தால் கண்டிப்பாக MS தோனி சொல்லலாம். கேப்டன்சி அப்படி இருக்கும். ப்ளஸ் அவரோட ஃபினிஷிங் ரோலுமே அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து சிஎஸ்கேவை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கேப்டன்சியாக விட்டுருங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து அவரோட கேப்டன்சி பற்றி பேசுகிறாங்க. பட் நான் அதை பற்றி பேசலை. அவர் ஒரு பிளேயராக, ஒரு ஓப்பனராக கிளிக் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும். ஏன்னா அவரோட பேர் வந்து அந்த ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் வந்துட்டாலே மற்ற பேட்டர்ஸ் பிளேயிங் லெவலில் அடுத்த பேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாயிடும். சர்ஃப்ராஸ் கான் இன்னும் ஃப்ரீயாக ஆட முடியும். ஒரு தூபே வந்து நின்று ஆடணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்தோடனே 6 அடிக்கிறது, 4 அடிக்கிறதுன்னு அந்த பவுண்டரிஸோட ரோல் எடுத்து அவரால் இன்னுமே ஃப்ரீயாக பண்ண முடியும். சஞ்சு அவரோட கேம் ஆட ஆரம்பிச்சிடாரு. அது டீமுக்கு வந்து இன்னுமே ஒரு பக்கா கண்டிஷனை கொண்டு வரும். அண்ட் அது வந்து டீமை கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட்னால மட்டும் தான் இப்போதைக்கு சிஎஸ்கேவை காப்பாற்ற முடியும். ஓப்பனாக சொல்கிறேன், வேற யாருனாலையும் முடியாது. பொதுவாக MS தோனியை பார்த்து தான் கேப்டன் கூல்னு சொல்லுவோம். பட் ருத்ராஜோட கேப்டன்சி இப்போ வரையும் பார்க்கும்போது அவர் இவரோட ரொம்ப கூலாக இருப்பார் போல. ஏன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து தோக்கும் போதும் அவர் பெருசாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரியும் இல்லை. அண்ட் அதே மாதிரி டீம் மேட்ச் மேலே ப்ரெஷர் போட்டதும் கிடையாது. ஏன்னா ருத்ராஜோட ரீசன்ட் ஸ்பீச், நேற்று ஒரு ஸ்பீச் வந்து பார்க்கும்போது அதில் ருத்ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு யங் டீம், ஆப்வியஸாக என்னை பொறுத்தவரை இது ஒரு பக்கா டீம், நான் இன்னுமே என்னோட யங் பிளேயர்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறாரு. அண்ட் உங்களுக்கு அந்த டீமையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க டீம் அப்படி இப்படின்னு மற்றவங்க சொன்னாலும் இவர் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆன் ஃபீல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸை வந்து ரொம்ப திட்டுறது, இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு ஒரு ஹார்ஷாக இருக்க மாதிரி தெரில. இவர் கொஞ்சம் கூலாக இருக்கார். பட் அதனால் MSோட இவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கம்பேர் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரையும் ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேப்டனாக தான் இருக்காரு. ஆப்வியஸாக ஒரு சில சின்ன ஃப்ளாஸ் வந்து இருக்குது. பட் IPL அப்படின்னு வரும்போது புதுசாக கேப்டன்சி எடுத்து பண்ணுறாரு அப்படின்னும் போது இதெல்லாம் சகஜம்தான். போக போக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. பட் மார்க் மை வேர்ட்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேப்டன்.
சஞ்சு சாம்சன் இது வரையும் கிளிக் ஆகலை, சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவனில் எதுக்கு இருக்காரு இப்படிலாம் சொல்லாதீங்க. சிம்பிளாக ஒரே ஃபேக்டர் தான், புது டீமு, புது 11, கேப்டன்சிலேருந்து இப்போ ஒரு பிளேயராக இறங்கி ஆடுறாரு. இப்போ தான் வேர்ல்ட் கப்பை முடிச்சுட்டு வந்தார், அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ப்ளஸ் என்னன்னா சஞ்சு சாம்சனுக்கு இங்கே உண்மையை சொல்லலாம் ப்ரெஷர் இருக்குது. ஏன்பா ப்ரெஷர், இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஆச்சு அப்படிலாம் நம்ம சொல்லலாம். பட் இந்தியன் டீமில் இருக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு வந்து ப்ரெஷர் பெருசாக இருக்காது. ஏன் ப்ரெஷர் இருக்காதுன்னா அந்த பிளேயிங் லெவனில் இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னர் தான். யார் எப்போ வேணாலும் கேம் சேஞ்சராக மாறுவாங்க, இந்தியாவை கரை சேர்த்துருவாங்க, கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்ற மாதிரி டீம் தான் இந்தியன் டீம். பட் இப்போ நீங்கள் வந்து சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி ஆகணுன்ற ஒரு குட்டி ப்ரெஷர் இருக்குது. அண்ட் நம்மளை தாண்டி வேறு பேட்டர்ஸே இல்லையான்னு கொஞ்சம் டக்குன்னு அவர் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு அவுட் ஆகிடுறாரு. எதுவுமே சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்தோம் அப்படின்னாலே போதும், சஞ்சு பர்ஃபெக்டாக கிளிக் ஆகுவார். இன்னுமே சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணி கொடுப்பார்.